ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே தெரியுமா இருக்கோம்? ராஜஸ்தானில் சுந்த்ரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருக்குது. நீங்கள் அதை தாண்டி போனீங்க அப்படின்னா ஒரு 4-5 கிலோமீட்டரில் பாகிஸ்தானோட பார்டர் வந்துடும். நம்மளால் அவ்வளோ தூரம் பாகிஸ்தான் பார்டருக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த போர்டை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சைடு போட்டிருக்காங்க பாருங்கள், ரைத்தன்வாலா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஊர் போகுது ரைத்தன்வாலா, இந்த சைடு 192 பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த வில்லேஜுக்கு சுந்த்ரா வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னாலே ஸோ நம்மளோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உள்ளே விடுவாங்க. நம்மளோட ஆதார் கார்டு இருக்கணும், ப்ளஸ் ஏதாவது ஃபோட்டோ ப்ரூஃப் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது வாகனம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஃப்ட் கிடச்சிருச்சு. இந்த வாகனத்தில் தான் போயிட்டுருக்கேன். ஒரு 19-20 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போனோம். ஃபுல்லாக வந்து சரியான பாலைவனம், அதே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ரோட்டில் ஒரு வாகனம் எதுவுமே போகாதுங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு வாகனம் வந்தால் தான். நான் இதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ராஜஸ்தானில் வந்து பார்க்குறேன். நம்ம ஊர் சைடு இது மாதிரி பார்க்க முடியாது. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கிறதுனால இது ரொம்ப அழகாக தெரியுது. இந்த வீடு எப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்டியிருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் வந்து உள்ளர நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி கூரை வந்து வச்சுருக்காங்க. கிராமத்தில் உள்ள வீடுகள்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் வந்தது. இங்கே உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எதை வச்சு இவங்க வந்து வீட்டெல்லாம் வந்து கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோரை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதை வச்சு தான் இவங்க வந்து தடுப்பு வேலி அமைச்சிருக்காங்க. ராஜஸ்தானில் ஒரு காலகட்டத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி குடிசைகள் இருந்தது. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே வந்துட்டுருக்கு. நிறைய பேர் பெரிய பெரிய வீடுகளாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கே நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்தாலும், என்னோடய வீடியோ பார்த்துட்டு யாராவது வராங்கன்னு வச்சுங்களேன், 20-30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. நிறைய மாற்றங்கள் இருக்கும். இப்போயும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடுகள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஒரு சின்ன கிராமம் தான் அது. இந்த கிராமத்தில் ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஒட்டகங்களை அவங்க அவுத்து விட்டுருவாங்க, அதுவாக போயிட்டு மேய்ஞ்சிட்டு அதுவாக போயிட்டு வந்துடும். மாடுகளை மட்டும்தான் மேய்க்கிறது. பால் வந்து எப்படி கறக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி இருக்குது, அந்த டப்பாவில் பால் கறக்குறாங்க. நம்மளை வந்து கிட்ட வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாடு வந்து உதைக்கும் அப்படின்னு. பால் வந்து கறந்துட்டாங்க. இது வந்து இவங்களோட பர்சனல் யூஸுக்காக, விற்கிறதுக்காண்டி கிடையாதான், பர்சனல் யூஸுக்கு உள்ள பால் வந்து. இது கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டரு 3 லிட்டரு பால் இருக்கும் அதில். இந்த தொட்டி இருக்குல்ல, இது வந்து ஆடு மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் இது வந்து பார்க்க ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள ரொம்ப ஒரு ஆழமான தொட்டி. இது உள்ள தண்ணி தெரியும் பாருங்கள். இது வந்து எப்படின்னா, இந்த மணலை வந்து நல்லா எடுத்துகிட்டு கீழே அடியில் ஒரு 10 அடி வரையும் இது வந்து ஒரு கிணறு மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கிணறு. இதுலேருந்து தான் தண்ணி எடுக்கிறது. இப்போ நமக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கயிறை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். உள்ளே விட்டு எடுத்து பார்ப்போமா? தண்ணி வந்து இது மூழ்கவே ரொம்ப லேட் ஆகுது. ஃபஸ்ட்டு மேலே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருவோம். கயிறோடு சேர்த்து உள்ள விழுந்துருச்சு அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த ஊரில் வந்து ஆடு மாடு ஒட்டகம் எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரியாக இருக்குது. யார் வீட்லேயுமே வந்து ஆடு மாடு இல்லாமலாம் இல்லை. ஸோ எங்கள் பக்கத்தில் அதே மாதிரி ஒரு குடிசை வீடு ஒன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இந்த அடுப்பு இதெல்லாம் வந்து மாட்டு சாணத்தை வச்சு தான் பூசுவாங்க. அது நிறைய கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஏன்னா அதில் வந்து நிறைய இந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது அப்படிங்கிறதுனால. இங்கே பாருங்கங்க, நம்ம வந்து சின்ன வயசில் விளாண்டுட்டு போகலாம். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ஊர் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்குது. பாருங்கள் இந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த பசங்கள்லாம் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே விளையாடுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த நொங்கு இருக்குல்ல, அந்த நொங்கோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்போம் சின்ன வயசில், நொங்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் இவங்க வந்து இந்த ஸ்டீலில் செஞ்சு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. भैया यही खेलते हो? हाँ, मज़ा आता है? वाह, यही गाड़ी है बस. இங்கே பாருங்க, बस स्कूल यहाँ पे कहाँ है? ஓ, ஸ்கூல் नहीं आज? ஸோ நிறைய பசங்க நின்றுட்டுருக்காங்க. யார்கிட்டையும் ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் ஸ்கூல் இன்றைக்கி போகல அப்படிங்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டால் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படின்னா சும்மா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ள வீடு இது ரொம்ப ஒரு பழமையான வீடு. நம்ம ஊரில் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே நம்பர்லாம் போடுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடுகளை நம்ம வந்து உள்ளே போயிட்டு மோஸ்ட்லி பார்க்க முடியாது. அது ஏன் அப்படிங்கிற ரீசனை வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது இங்கே வந்து மோஸ்ட்லி ராஜ்புத் அப்படிங்கிற காஸ்ட் உள்ளவங்க இங்கே வந்து வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ये क्या भैया, ये कुछ सामान कमान
हाँ 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 बकरी இங்கே தண்ணி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன். சின்ன கிணறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த கிணத்துலேருந்து தண்ணியை கொண்டாந்து நிரப்பி வச்சுக்கிறது. நீங்கள் நினைக்காதீங்க தண்ணி இதுலேருந்து ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்க, தண்ணி வந்து நம்ம ஊர் மாதிரி கிணத்துல ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு. अभी बनाया ना? हाँ दूसरा अभी जो यूज़ करते हैं वो कहाँ है? छोटा सा उसे पानी भराते हो ना? पैसा दे के कितना का आता है? 600 रुपया. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 600 ரூபா கொடுத்து அதில் வந்து தண்ணி நிரப்புவாங்களாம். வாங்க காட்டுறேன். இதுதான், இது பார்க்குறதுக்கு சின்னமாக இருக்கும். उसको उठा के देखो दिखाना. பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு தண்ணி நிரப்பி வச்சுக்கிற தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு சும்மா அப்படி சின்னமாக தெரியும், ஆனால் ரொம்ப பெரிய தொட்டி இது. நை 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 வெறும் 600 ரூபா கொடுத்து இந்த தண்ணியை வந்து தொட்டியை வந்து நிரப்பி வச்சுக்கிறாங்க. ஓ ஓகே ஓகே. ஏ இது என்ன மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. கிஸ்லியே பையா ஜலாத்தே ஓ எரிக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து. ஓ ஓகே ஓகே. कहाँ से पानी निकालते हैं आया? இங்கே பார்த்துங்க ஒட்டகத்தை. अडेंगप्पा चप्पल निकाल के खा जाएगा इसका दांत बड़ा है. डोगू क्या छोटे डोगू कुत्तू बता कुत्तू ले आने. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து கிணறு வெட்டி அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது தண்ணி நிரப்பிக்கிற வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அந்த ஊரில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் இப்போ ரீசெண்டாக கட்டிக்கிட்டு இருக்க கிணறு. இந்த கிணறு வந்து கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து ரீசெண்ட் டேஸ்லேருந்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹர் கர் ஜல் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து இவங்க இந்த கிராமத்துலலாம் எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி வசதி வந்து அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாம். முன்னாடி வந்து கிடையாதான். இப்போ நம்ம இருக்கிறது அதான் உங்களுக்கு சொன்னல, அதாவது நியர்பை பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இப்போ தான் இது வந்து வருது. அதுவும் ரொம்ப ஒரு லேட்டாக வருதான். கிஸ்மே हाँ बहुत है. இங்கே பாருங்க, அதாவது அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி அந்த இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு வந்து அந்த மணி கட்டி விட்டு பாருங்களேன், ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் சின்ன மணிக்கெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் கழுத்தில். இங்கே பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே இருக்குது. ये 5000 का एक बिकता है ना. हाँ 5000 का होता है. 5000 का 5000. हाँ पे फोटो खींचो. ये नहीं है सबके जाता है को आ को चोरी जा. वो दूसरा उठाओ. அங்கே பாருங்க கழுத்தில் மணி கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கோம் இங்கே ராஜஸ்தானில், எங்கேயுமே வந்து அதிக நேரம் வீடியோ எடுக்க விட்டது கிடையாது. ஆனால் இந்த கடைசியில் வந்து பார்டரில் ஏரியா உள்ள ஊர் இது, பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்கு. ஸோ அவங்க வந்து இவ்வளோ ஒரு அன்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விட்டு வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. பக்கத்தில் தோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனோம்ல, அங்கெல்லாம் வீடியோவே எடுக்க விடல சுத்தரா, அங்கெல்லாம் துரத்தி விட்டாங்க. இங்கே அது மாதிரி கிடையாது. இங்கே நம்ம வந்து ஒரு அவங்க வீட்டுக்குள்ளே தான் போகக்கூடாது தவிர மற்ற எல்லாம் ஒரு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் வீடியோ. இந்த மாதிரி கிராமத்தில் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து இங்கே உள்ள அந்த லோம்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோம்படி அப்படின்னா அந்த நரி இருக்குல்ல, அதை தான் வந்து ஹிந்தியில் லோம்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே பக்கத்தில் யாராவது இந்த திருடர்கள்லாம் வந்து இந்த ஆடுகள்லாம் பிடிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் வேலைலாம் நடக்குமா. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிறுத்தை இருக்குல்ல, சிறுத்தை அதுவும் இந்த காட்டுக்குள்ளே நிறையா இருக்குமா. அதெல்லாம் வந்து இந்த கண்ணுக்குட்டி இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய தூரத்தில் போயிட்டு இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்கல்ல, ஒரு ஆள் வந்து கூடவே போவாங்களாம். ஆனால் ஒட்டகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அவுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா அதுவாக மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறது என்னவோ ஒரு 30-40 வீடுகள் தான் நான் முதலே சொன்ன மாதிரி. ஆனால் மாடுகள்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 5000 மாடுகள்கிட்ட இருக்கான்.
நான் பாருங்கள் முதலேருந்து எவ்வளோ மாடுகளை காட்டிகிட்டு இருக்கேன். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ மாடுகள் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், அந்த சைடும் மாடுகள் அவ்வளோ மாடுகள் இருக்குது. அதான் நான் முதல்ல சொன்னல, பாலெல்லாம் வந்து அவ்வளோ இது காய்ச்சுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த கிராம மக்கள் இவங்களுக்கு தேவையான நெய்யை வந்து இவங்களே வந்து கடைஞ்சி எடுத்துக்கிறாங்க. அதாவது இதுக்கு மிஷின்லாம் இருக்கான். சில பேர் வந்து வெளியில் விற்கிறாங்களாம், சில பேர் வந்து வீட்டுக்குன்னு தேவையான நெய்யை வந்து இவங்களே கடைஞ்சி வச்சுக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்ன மாதிரி ஒரு சப்பாத்திக்கு இவ்வளோ அந்த கிண்ண நிறைய நெய் ஊற்றி சாப்பிட்றாங்கல்ல. முதல்ல பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவும், நானும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். கொஞ்சோண்டு அந்த காஜிரேக்கை ரொட்டி அப்படின்னு சொன்னாங்க, அந்த ரொட்டிக்கு அரை கிண்ண நெய்யை ஊற்றி எனக்கு வந்து கொடுத்தாங்க ஒரு வீட்டில். பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அந்த மாதிரி வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஈ கியாத்தா பேலே ஹாஸ்பிட்டல். ஓ, ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்தது அப்படிங்கிறாங்க. பேட்ரி ஆஃப் ஆனது தெரியாமல் நான் வீடியோ ரொம்ப நேரமாக எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் இங்கே வந்தேன். இங்கேயும் நிறைய மாடுகள்லாம் இருக்குது. இது வந்து பால் கறந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 5000 மாடுகளுக்கு மேலே இருக்கான். ஸோ 5000 மாடுகளுக்கு மேலேயும் கொண்டாந்து பால் வந்து கறந்து இங்கே தான் ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு டைமிங் கேமிங்லாம் எதுவுமே கிடையாதான். எப்போ மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு வருதோ அப்போ வந்து பால் கறந்து ஊற்றிட்டு இருப்பாங்களாம். இந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மியாஜிலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னால அங்கே கொண்டு போவாங்களாம். ஒரு சொல்ல போனோம் அப்படின்னா இவங்களோட வீட்டு தேவைக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா பாலையும் வந்து வெளியில் கொடுத்துட்ருக்காங்க. எந்த சைடு திரும்பினாலும் மாடுகள் தான் இருக்குது. அந்த மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ஒரு பெரிய தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து மாடுகளுக்கு மட்டும்தானா, ஒட்டகத்துக்கு வேறு இடத்துல இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். इस पानी को काई पीता है? அங்கே பாருங்க, மாடு வந்துகிட்டே இருக்குது. ஆச்சரியமாக இருக்குங்க. நான் எந்த சைடு திரும்பினாலும் மாடுகள் தான் இருக்குது. ஆனால் அந்த அவங்க சொன்ன மாதிரி 5000 மாடுகள்னு சொன்னாங்க. இன்னொன்று சொன்னால ஒட்டகம்லாம் தண்ணி குடிக்கணும், அதை காட்டுறேன். இந்த ரோடை தாண்டி மேலே ஒரு ரோடு அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கு. அதுதான் வந்து பார்டர் போகுது அப்படிங்கிறாங்க. அது ஒய் ரோடு பார்டர் ஜாத்தியனா. ஸோ அது வந்து பாகிஸ்தான் நஸ்திகேனா. அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒட்டகம் போயிட்டுருக்குன்னு. கைஸ் ஊரே சுற்றி வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பசங்க கூட இவங்க தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தெரு விடாமல். ஆனால் ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, சும்மா 40-50 வீடுகள் தான் இருக்குது. 30 வீடு இருக்கும், அவ்வளோதான். எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு. இந்த பாருங்கள் வீடை, இங்கே ஒட்டகம்லாம் இருக்குது பாருங்கள். ஆளை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். नमस्कार भैया, बढ़िया है। मैं ऐसे ऊँट ऐसे देखने आया है। कहाँ से हो? तमिलनाडु से। देखा बस एक ही है क्या? दो है और एक छोड़ा हुआ है. अच्छा, ஒரு வந்து சும்மா மேய்கிறதுக்காக அவுத்து விட்றாங்களாம், ஒன்று வந்து கட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஊரில் உள்ளவங்கலாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க நம்மளை. இந்த பசங்க நம்மளை அழைச்சிட்டு வர்றதுக்கும் அவங்க சத்தம் போட்டு பேசுகிறதுக்கும் வித்தியாசமாக பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படி கிராமங்கள்லாம் 1980 இருந்ததோ, காலகட்டத்தில் இருந்ததோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழமையான வீடு. इसमें आदमी रहता है ना? ये देखो, இதுதாங்க கடைசி கிராமம். நம்ம நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதை விட ஒரு ரா கல்ச்சரை வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் இது வந்து தேடி வந்தேன். இதுக்கப்புறமும் ரொம்ப ஒரு பழமையான கல்ச்சரை பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வீடுகள்லாம் உருவாக்கி ஒரு பெயிண்டிங் போட்டு வீடியோக்காக பண்ணிகிட்ருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். भैया कहाँ चला गया? हाँ अच्छा, वहाँ. हाय, क्या नाम है इसका? नाम क्या है? बोलता नहीं है. இது கொஞ்சம் டெவலப்பான ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த குடிசை மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் டெவலப்பாக இருக்குது. ப்ளஸ் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். ஓகே, பனி கிளிக்குண்ணா. ஓ, இங்கே பாருங்கள் ஒரு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அது. அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி சின்ன தண்ணி டேங்க் வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஓபி பானி. அதாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன திண்ணை மாதிரி கட்டுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் அப்படி தான் இருக்கும்.
ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சைடு ஒரு திண்ணை இருக்கும், இந்த சைடு திண்ணை இருக்கும், பக்கத்தில் வந்து நடுவில் வாசப்படி இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த திண்ணை மாதிரி கட்டி அதில் ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பெரிய டேங்க் தானே அது, பெரிய படா டேங்க் என்ன பையா? हाँ बड़ा बड़ा है। ஓ टक्कर का दो टक्कर का ये ஓ ஓகே ஓகே. माता इसमें एक माता है। ஸோ இதில் வந்து 2 வண்டி தண்ணி வந்து நிரப்பாங்களாம், இதில் வந்து 1 வண்டி தண்ணி வந்து நிரப்பி வச்சுக்குவாங்களாம். இது கொஞ்சம் சின்னமாக இருக்குது. ஸோ இது இவங்களோட வீடு, கொஞ்சம் டெவலப்பாக இருக்கிற வீடு. ஓய் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு குழந்தை. உடாக்கிலையா? रो रहा ठीक है रहने दो. ஸோ அவங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க. அந்த பெண் இருக்காங்களா, அந்த பெண் வந்து வெளியில் வர மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க. இங்கே பாருங்க. हाय इसको मेरे भाषा तो समझ में नहीं आएगा. हिंदी कर लो। हाय बोलो, हाय बोलो. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நேராக பேக் வச்சுருக்கேன், அந்த பேக் எடுத்துகிட்டு நான் வந்து வேறு இடத்துக்கு போகணும். ஊரில் உள்ளவங்க நம்மளை வந்து சாப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது ராஜஸ்தானில் எப்படி இங்கே வந்து ஊருக்கு வந்தால் உபசரிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஃபுல்லாக போட்டு பிசைஞ்சிட்டாங்க. ப்ளஸ் அதில் வந்து நெய் இருக்குது. इसको मिक्स करो, ऐसा मिक्स करो. छाछ है ये छाछ दही से बनी हुई. ஓகே. ஸோ இது வந்து சாஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நல்ல ஒரு நெய் நிறையா ஊற்றி கொஞ்சம் ஒரு பாதி ரொட்டிக்கு இவ்வளோ நெய் வந்து அதிகம்தான். இங்கே இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். நானும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, நெய்யோட அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் அதுக்குள்ளேயும் அங்கே போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து கேட்டேன். இவங்க சொன்னாங்க, இங்கேயே தங்கிக்கங்க, நான் உங்களுக்கு வந்து பெட்டு எல்லாமே வந்து சாப்பாடு நைட்டுக்கும் நான் வந்து சாப்பாடு அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்றோம். சரி, இது வந்து என்ன மாதிரியான இடம் தெரியுமா? இது வந்து இந்த ஊரில், அதாவது நம்ம பஞ்சாயத்து போர்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது பஞ்சாயத்து போர்டு. இங்கே தான் வந்து அந்த ஊர் தலைவர்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. மணி 5:30க்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறதுனால. இன்னொரு முக்கியமான விஷயம், மணி 5:30க்கு மேலே ஆச்சு, ஆனால் இங்கே வந்து நல்ல ஒரு வெயில் அடிக்குது பாருங்கள். இங்கே இது வந்து பாகிஸ்தான் பார்டரில் ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அங்கே வலாங் அப்படின்னு சொன்னால ஒரு இடம், அருணாச்சல் பிரதேசலாம், அங்கெல்லாம் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருட்டாயிருக்கும். இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டாகும். இப்போ இந்த கிராம மக்களோட நம்ம வந்து பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன ஊர்களை சுற்றி பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த ஊர் மக்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பழகுறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மள்கிட்ட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இங்கே சாப்பிட கூப்பிட்டு நம்மளை வந்து தங்க வச்சு, அதுவும் இது வந்து பார்டர் ஏரியாவில் தங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊட். ஸோ அங்கே பாருங்கள் ஒட்டகம் வர முடியாது, அதை வந்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. பாருங்கள் ரொம்ப தூரத்தில் வருது, அதனால் அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. இப்போ நம்ம இன்றைக்கி பக்கத்தில் உள்ள ஊருக்கெல்லாம் போகிறோம்ல, நிறைய விஷயத்த இந்த ராஜஸ்தான் மக்களை பற்றின விஷயத்த நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இன்னொரு வில்லேஜுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால, அந்த வில்லேஜ் வந்து வந்துருச்சு. நம்மளை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அவர் யார் அப்படின்னா அந்த ஊரோட தலைவர், அதாவது சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹிந்தியில். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இந்த ஊருக்கு வரும்போது என்னை வந்து வீடியோ பண்ணக்கூடாது, நீ வந்து கிளம்பி போயிரு அப்படின்னாங்க. ஸோ அப்படி சொன்னால் அவங்க இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சாப்பாடு போட்டு ப்ளஸ் இந்த சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் வந்து நம்மளை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதனால தான் அந்த காரில் வந்து நம்மளையும் அழைச்சிட்டு வந்தது. இங்கே சின்ன சின்ன ஊர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியதாக இருந்தது, இது வந்து ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஒரு டேங்க் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் வண்டியில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இப்போ வாங்க மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போகலாம். இவங்க தான் அந்த சுந்த்ரா கிராமத்தில் உள்ள சுந்த்ரா அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய மனுஷனுங்க. இந்த கிராம மக்கள்லாம் நம்மளை பார்க்குறாங்க. பாய் பாய் பையா.
மறுபடியும் இந்த ஊருக்கு வந்துட்டோம். நம்ம சுற்றிட்டு அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னா நெய் இருக்குது. நான் அந்த தடவை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் கம்மியான நெய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னேன். அதனால் கம்மியான நெய் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இது அந்த காஜரேக்கு ரொட்டி, இது சப்ஜி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தட்டில் நிறைய மண் இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன். தெரியுதா, அந்த லைன் போட்டு வச்சு பாருங்க. நம்ம இந்த காரில் இதிலலாம் டஸ்ட் இருந்துச்சுன்னா நேம் எழுதுவோம்ல, அது மாதிரி வேணால் அப்படி நேம் எழுதி வைக்கலாம். ஏன்னா அந்த தட்டில் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. அதாவது இப்படி உடச்சிட்டு எவ்வளோ பெரிய ரொட்டின்னு பாருங்கள். இதை தான் காஜரேக்கு ரொட்டி அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எப்பவும் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவோம். ப்ளஸ் இதில் இது என்ன அப்படின்னா சாஸ், அதாவது தயிர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்றபடியே சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. இந்த நெய் என்ன பண்ணுறது, ஒன்று இந்த நெய் எடுத்து இதில் ஊற்றிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். मैं ऐसा ही खाता हूँ, मेरे स्टाइल में खाऊँ. ऐसे नहीं, उसको डाल दो, दाल इसमें डालो. दाल इसमें डालो. ஓகே. ஸோ டால் எடுத்து இதில் அப்படியே போட்டுருவோம். இவ்வளோ நெய்யை ஊற்றி சாப்பிட்றாங்களே, ஆனால் ஹார்ட்டுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வராதா? ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபேட்டு. இங்கே பாருங்கள், நெய்யெல்லாம் இதில் வந்துடுச்சு பாருங்கள் ஓரமாக. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அப்படி மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, बढ़िया है. சரியான டேஸ்டா இருக்கு. இந்த சப்ஜி இந்த டால் இருக்குல்ல, இது இவங்க வீட்டில் பண்ணது. இங்கே பக்கத்தில் நான் சொன்னல அந்த சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரோட பிரசிடெண்ட்டு, அவங்க வீட்டில் பண்ணது எனக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சமைச்சது அப்படிங்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ், ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இது இந்த ரொட்டி எப்படி நான் வச்சுட்டேன், என்னால் சாப்பிட முடியல. அதாவது ஒரு ரொட்டி ப்ளஸ் ஹாஃப் தான் சாப்பிட்டது. நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் நான் காசு கொடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஃப்ரீன்னா எனக்கு உதவி பண்ணுறாங்க. பையா தான் இவங்களோட பைய ஃப்ரீன்னா முஜே. நீங்கள் நினச்சி பாருங்கள், ராஜஸ்தானில் இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் பீப்புள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. ராஜஸ்தானில் மோஸ்ட் ஆஃப் பிளேஸில், அதாவது நான் ஒரு கையை வச்சுட்டு இப்படி சாப்பிட்ட கையோடு பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கேமரா எனக்கு ப்ராப்பராக திருப்ப முடியல, இல்லைன்னா நிறைய டீட்டெயில்ஸை சொல்லுவேன். நிறைய பீப்புள் இந்த பார்டர் சைடு வந்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் பாருங்கள், தங்குறதுக்கு இடம் கொடுத்து எவ்வளோ ஒரு ப்ராப்பராக என்னை பார்த்துக்கிறாங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஊரெலாம் எனக்கு சுற்றி காமிச்சு என்னால் இது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.